ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விகோ மூவிஸ். நான் உங்கள் சரவணன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலில் போடுறதெல்லாம் என்னோட ஓன் ஸ்கிரிப்ட்னு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பவர்பேட்டை. ஒரு காலத்தில் சென்னையோட முக்கியமான அடையாளமாகவே இந்த பவர்பேட்டை இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கே எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும், அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சாவு வீடாக இருந்தாலும் சரி, இவ்வளோ ஏன் சினிமாவுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் வேணும்னா கூட இந்த பவர்பேட்டையிலேருந்து தான் ஆளுங்களை கூப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த பவர்பேட்டை கானா பாட்டுலேயும் டான்ஸ்லேயும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஏரியா. இப்படிப்பட்ட இந்த பவர்பேட்டைக்கு தலைவராக இருந்தவர் தான் பவர்பேட்டை பெரியசாமி. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம பவர்பேட்டை பெரியசாமி இறந்துட்டு இருக்காரு. அவரோட இறந்த செய்தியை கேட்டு நம்ம பவர்பேட்டையை நோக்கி படையெடுக்கிறாங்க. பெரியசாமியோட இறுதி உருவத்தில் கலந்துக்கிட்டே ஆகணும்ன்ட்டு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம பவர்பேட்டை பெரியசாமியோட ஒரே பொண்ணு தான் நம்ம நிலாக்கா. 2000க்கு அப்புறம் நடன நிகழ்ச்சியை டிவிகளில் ஒளிபரப்ப செஞ்சு அது ஒரு வியாபாரமே மாறினதுக்கப்புறம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ளே வந்துருச்சு. இதனாலேயே நம்ம பவர்பேட்டையில் இருக்க மக்களுக்கு வாய்ப்புகள் இவங்களை தேடி பவர்பேட்டையை நோக்கி வந்த காலம் மாறி தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பை தேடி இவங்க அலையிற சுச்சுவேஷனா மாறிடுச்சு. ஒரு சிலர் அதுல திரும்பி வந்தாங்க, ஒரு சிலர் போன இடத்துலயே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ பவர்பேட்டையில நிலாக்கா தான் பெரியசாமிக்கு அப்புறம் பவர்பேட்டையோட டான்ஸ் கிளப்பை நடத்திட்டு வராங்க. நம்ம நிலாக்காக்கு மொத்தம் 2 பசங்க, மணி மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க 2 பேர் தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ். என்ன சொல்றவனா, அக்கா தம்பியை படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஏன் ஹீரோ ஹீரோயின்ஸ்னால் ரொமான்ஸ் பண்ணுற லவர்ஸாக தான் இருக்கணுமா? கூட பிறந்த அக்கா தம்பியாக இருக்கக்கூடாதா? நம்ம படத்தில் அக்கா தம்பி 2 பேர் தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின். வாங்க படத்தோட முழு கதையும் கேட்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இறந்து போன பவர்பேட்டை பெரியசாமியோட இறுதி ஊர்வலத்துக்கு, அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு பவர்பேட்டையிலேருந்து பிரிஞ்சு போன டான்ஸ் குரூப்லாம் திரும்பி பவர்பேட்டைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பவர்பேட்டை டான்ஸ் கிளப்பும் பெரிய லெவலில் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. இவரோட இறுதி மரியாதை செலுத்த வந்த டான்ஸ் குரூப் எல்லாம் அங்கங்கே குரூப்பாக ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. இப்போ பவர்பேட்டை டான்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்க பெரியசாமியோட அருமை பெருமைகளெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மற்ற டான்ஸ் குரூப்காரங்கெல்லாம் தங்களோட ஆட்டத்தின் மூலயமா பெரியசாமிக்கு மரியாதையும் செலுத்துறாங்க. இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை பார்த்து டான்ஸ் ஆட அவங்களோட செய்கையும் மாறுது. ஒருத்தர் கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையிலையும் போய் முடியுது. இப்போ நிலாக்கா தான் இந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்றாங்க. ஒரு வழியா டான்ஸ் குரூப்லாம் சமாதானமும் ஆவறாங்க. பெரியசாமியோட இறுதி ஊர்வலம் அமைதியா நடந்தும் முடியுது. பெரியசாமியோட இறுதி ஊர்வலம் முடிஞ்ச மறுநாள் போலீஸ் நிலாக்கா வீட்டுக்கு வராங்க. நிலாக்கா வீட்டுக்கு போலீஸ் வந்ததை பார்த்த டான்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்க நிலாக்கா வீட்டு முன்னாடி குவிறாங்க. போலீஸ் நிலாக்காவை பார்த்து, போன வாரம் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன் நடந்ததுலக்கா, அப்போ கார்ப்பரேட் கம்பெனி டான்ஸ் குரூப்பை எதிர்த்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி தோக்கடிச்சிருக்கா. அந்த பொண்ணு கிளம்பி போகும்போது மீடியா கிட்ட பவர்பேட்டை பட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அந்த வீடியோ நெட்டில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யாரும் இன்னுமா பார்க்கல அப்படின்னு போலீஸ் கேட்க, அதிர்ச்சியான நிலாக்கா எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிலாக்கா கிட்ட, இல்லைக்கா, கார்ப்பரேட்காரவங்க அரசியல்வாதிங்க மூலிமா பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸ்டேஷனுக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி கார்ப்பரேட் கிளப்பில் இருக்க டான்ஸ் குரூப்பில் சேர்க்கணுன்றது அவங்களோட ஐடியாவாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம பவர்பேட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ண சொல்லி மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்குக்கா அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ல, நிலாக்காவும் நம்ம டான்ஸ் குரூப்புக்கிட்ட அமைதியாக ஒத்துழைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. டான்ஸ் குரூப்பும் போலீஸ்க்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்போது பவர்பேட்டை முழுக்க சர்ச் பண்ணுற போலீஸ் அப்படி ஒரு பொண்ணு இங்கே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. மேலிடத்துக்கு ரிப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மர்மமான பொண்ணு ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் கார்ப்பரேட் கிளப் எப்போல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் கார்ப்பரேட் கிளப்புக்கு எதிர்க்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கார்ப்பரேட் கிளப்பை அசத்திட்டு போயிடுறா. இந்த வீடியோஸ் வைரல் ஆக ஒரு கட்டத்தில் கார்ப்பரேட் கிளப் அந்த பொண்ணு கொடுக்குற ஒரே க்ளூ பவர்பேட்டைன்ற பேர் மட்டும்தான். நமக்கு பவர்பேட்டையில் இருக்க ஒரு ஆள் கார்ப்பரேட் கிளப்பில் ஜாயின் பண்ணி அந்த பொண்ணை எதிர்த்து டான்ஸ் ஆட வைக்கிறது தான் நமக்கு இருக்க ஒரே ஐடியா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம நிலாக்காவோட பெரிய பொண்ணை கார்ப்பரேட் கம்பெனிக்கு டான்ஸ் ஆட ஒப்பந்தம் பண்ண வராங்க. இப்போ வறுமையின் பிடியில் இருக்க டான்ஸ் கிளப்பை மீட் எடுத்த மாதிரியும் இருக்கும், யாரோ ஒரு பொண்ணால பவர்பேட்டை மேலே விழுந்த கெட்ட பேரை போக்குன மாதிரியும் இருக்கும். அப்படின்னு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிற நம்ம நிலாக்கா நம்ம பவர்பேட்டை டான்ஸ் குரூப்ல இருந்து தன்னோட பொண்ணை இந்த கார்ப்பரேட் கிளப்புக்கு ஒப்பந்தம் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனால் பவர்பேட்டை டான்ஸ் கிளப்ல இருக்கவங்களுக்கு இதில் முழு மனசோட சம்மந்தம் இல்லை. ஏன்னா யாரோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவங்க பவர்பேட்டை பேரை சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிஸை எதிர்த்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்றதுனாலேயே அந்த மர்மமான பொண்ணை பவர்பேட்டை டான்ஸ் கிளப்ல இருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்பைரேஷனா பாக்குறாங்க.
ஆனால் நம்ம நிலாக்காவோட பேச்சை மீறி இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால் நிலாக்காவோட முடிவுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷனும் வருது. கார்ப்பரேட் கிளப் நிலாக்காவோட பொண்ணை தங்களோட சார்பில் கிளம்பியிருக்கிறாங்க. இப்போது கூட்டத்துக்கு நடுவில் இருந்து திடீர்னு அந்த ஸ்டேஜில் ஏறின அந்த மர்மமான பொண்ணு நிலாக்கா கூட போட்டி போட தயாராகிறாங்க. 2 பேருக்கும் கடுமையான போட்டி நடக்குது. யார் ஜெயிப்பான்னு பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த பொண்ணு கூட்டத்துக்கு நடுவில் குதிச்சு ஓடிடுறா. கார்ப்பரேட் கிளப் ஆளுங்களும் போலீஸும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பிடிக்க முடியல. கார்ப்பரேட் கிளப்பில் சேர்ந்தவங்க பெரிய லெவலில் இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க. நிலாக்காக்கும் அவங்க பொண்ணுக்கும் பவர்பேட்டை டீமுக்கும் பெரிய லெவலில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. இப்போது பவர்பேட்டையை பெரிய லெவலில் பேர் வாங்க வச்சுட்டாங்க நிலாக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிற பவர்பேட்டையிலேருந்து வெளியே போன மக்கள் திரும்பவும் பவர்பேட்டையை நோக்கி படையெடுக்கிறாங்க. வந்து குடியேறவும் செய்கிறாங்க. இதை பார்த்து பவர்பேட்டையை பயங்கர மகிழ்ச்சியில் இருக்கப்போ திரும்பி வந்தவங்களில் நிலாக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பெரிய லெவல் டான்ஸரான கஸ்தூரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, மர்மமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிற அந்த பெண் வேற யாரும் இல்லை, நிலாக்காவோட பையனான படத்தோட கதாநாயகன் மணி தான். கார்ப்பரேட் கிளப்பை எதிர்த்தாதான் நம்ம பவர்பேட்டை மறுபடியும் ஒரு நேமுக்கு வரும் அப்படின்ற எண்ணத்தில் லேடிஸ் கெட்டப் போட்டு கார்ப்பரேட் கிளப்பை எதிர்த்து டான்ஸ் ஆடிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிக்க, இதுக்கப்புறம் படத்தில் நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பவர்பேட்டை படத்தோட முழு கதையே. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது நம்மளோட அடுத்த வீடியோவை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களை ஒரு காமெடி ஸ்கிரிப்டோட சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சரவணன். தேங்க்யூ.